கர்த்தருடைய வார்த்தை வசனம் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய், அது குறையற்றதாய் என்னுடைய இருதயங்களுக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து 1000 வார்த்தைகள் வந்தாலும் என் இருதயத்தை என்ன செய்யாது, அது தேற்றாது, காயம் கட்டாது. ஒருவேளை இருதயத்தை காயம் வேணால் படுத்தலாம், ஆனால் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை இருதயத்தை என்ன செய்யும், காயம் கட்டும், இருதயத்தோடு கூட பேசும், என்னை நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்யும், நடத்தும், தேவைகளை சந்திக்கும், என் இருதயத்தை அது சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு நேராக இருதயத்தை திருப்புவோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனிலே சபையிலே வாசமாக இருக்கிறவர்களே, நீங்கள் சத்தமிட்டு கம்பீரியுங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஆழ என்ன செய்யுங்க, பதித்து கொள்ளுங்க. உங்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் எண்ணத்திலே பெரியவராக இருக்கிறார், அவரை நான் எப்போதும் துதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்ய, கம்பீரி அப்படின்னா சத்தமாக என்ன செய்யுங்க, ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா. எதிராக ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வருதுன்னா என்ன செய்யணும், கம்பீரிக்கணும். ஆமென். என் தேவன் எண்ணத்திலே பெரியவராக இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சொன்னதை செய்வாரா? நிச்சயம் செய்வார். ஆமென். வார்த்தையில் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் வந்துருச்சுன்னா அது நிறைவேறுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் என்ன செய்யணும், அவரை துதித்து கம்பீரமாக என்ன செய்யணும், பாடணும். சீயோனில் வாசமாக இருக்கிற அப்படின்னா ஏதோ வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை, சீயோனில் வாசமாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு தான் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா.